Hello everyone. So Rise of Nationalism in Europe ஒரு குட்டி பார்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் வந்து ரொம்ப முன்னாடி பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இந்த டாபிக் அப்படின்னா, ஸோ யூரோப்பில் வேறு பிளேசஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் பீப்புள் இருந்தாங்க, வேறு கண்ட்ரி இருக்கு. யூஸ்வலி மொனார்க் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு சிங்கிள் ரூலர் வந்து கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனப்போ we saw how it got initiated. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து என்னென்ன பிரின்சிபல்ஸ் உள்ள கொண்டு வந்துச்சு, ரிபப்ளிக் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ எனிபடி கேன் பிகம் த ஹெட். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் ரொம்ப முக்கியமான கேரக்டராக நம்ம நெப்போலியன் போனபார்ட் அவரை பார்ப்போம். ஸோ அவர் வந்து ஹவு ஹீ டெவலப்டு திஸ் நேஷனலிசம் ஃபீலிங் இன் ஃப்ரெஞ்ச் பீப்புள் மைண்டில். ஸோ அது வந்து எப்படி யூரோப்பில் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் தென் ஃப்ரான்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிபப்ளிக் டெமோக்ரஸி அப்படிங்கிற கான்செப்ட் வரப்போ அந்த நேஷன்ஸில் இருக்கவங்க எப்படி மற்ற கண்ட்ரிக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அது மூலமாக என்னென்ன இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ ரஷ்யாவோட என்ன ப்ராப்ளம் வருது, என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து இட் இஸ் ஃபார்மிங் அஸ் அ ரிபப்ளிக் நேஷன்ஸ். அதுக்கப்புறம் அவங்களதுல கொஞ்சம் பீப்புள் வேர் ரிபலிங், சிவில் வார் நிறைய இடத்துல வருது. அந்த டைமில் வந்து லார்ட்ஸ், கிங்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு கண்ட்ரியும் டெவலப் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஒரு கண்ட்ரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, பிரிட்டன். ஸோ பிரிட்டனோட கேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் பிரிட்டனில் வந்து அந்த ஃபீலிங், நேஷனலிசம் ஃபீலிங் வந்து ஹவு இட் காட் அமாங் பீப்புள். ஸோ வாட் ஆர் த ஸ்டேஜஸ் தே காட். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குறது கிரேட் பிரிட்டன் அன்னைக்கு இருந்துச்சா, இங்கிலாண்டுன்ற ஒரு கண்ட்ரி எப்படி கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற கான்செப்டில் மாறுது. இந்த ப்ராசஸில் அந்த இங்கிலாண்டோட எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் சேர போகிறாங்க அதெல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் பார்ட் 2. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஷேர் திஸ் வீடியோ and subscribe பண்ணுங்க மறக்காம to not to miss any important things. And main what is top questions, so please go and attend these questions. So Europe, rise of nationalism in Europe ரொம்ப பொட்டன்ஷியலான டாபிக், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த பிரிட்டன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நேஷனலிசம் இன் இந்தியாவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் லிங்க் இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா திஸ் டாபிக் பர்டிகுலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன். ஸோ பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரி மாதிரி இல்லாமல் இட் ஹாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கேஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் வாஸ் நாட் சடன். இங்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங் ட்ரான், ஒரு பெரிய ப்ராசஸாக நடந்துச்சு. நேஷன் ஸ்டேட் அப்படின்னு ஃபார்ம் ஆகிறது ஒரு பெரிய ப்ராசஸாக நடந்துச்சு. ஏன்னா 18th centuryக்கு முன்னாடி, பிஃபோர் 18th century எத்னிக் குரூப்ஸ், இங்கிலீஷ், வெல்ஷ், ஸ்காட், ஐரிஷ், இவங்கெல்லாம் எத்னிக் குரூப்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிரிட்டன் அப்படின்னாவே நம்ம என்ன நினைப்போம், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் இங்கிலாந்து நினைப்போம். அப்படி கிடையாது. அங்கே வந்து பிரிட்டிஷ், தட் இஸ் இங்கிலீஷ், வெல்ஷ், ஸ்காட்லாண்ட், ஐரிஷ் பீப்புள் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 1688 தான் கரெக்டாக இங்கிலாந்து பார்லிமெண்ட் வந்து அந்த மொனார்கி கிட்ட இருந்து பவரை வந்து திரும்ப வாங்குறாங்க. ஸோ இங்கிலாண்டில் வந்து when did the parliament became very powerful அப்படின்னு கேட்டிங்கன்னா, when did they seize power from the monarchy கேட்டிங்கன்னா 1688. இன்னைக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல என்னன்னா பார்லிமெண்ட்டும் இருக்கு, அவங்க கிட்ட மொனார்க்கும் இருக்கு. ஸோ டுடே வி ஆல் நோ தட் வி ஹாவ் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் யாரு? ஹீ இஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். கரெக்டா? ஸோ பிரைம் மினிஸ்டரும் இருக்காங்க, அட் த சேம் டைம் கிங்கும் இருக்காரு. இன்னைக்குமே அங்க அப்படிதான் பிரிட்டன்ல வி ஹாவ் அ பார்லிமெண்ட் ஆல்சோ, they also have a king. ஸோ அதனால தான் பிரிட்டன் பொறுத்த வரைக்கும் this is a strange case அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் ஹேப்பன் அண்டர் த ஆக்ட் ஆஃப் யூனியன் அப்படின்னா, அந்த டைம்ல இங்கிலாந்து என்ன பண்றாங்க, they wanted to become United Kingdom of Britain. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க, they are signing an act between England and Scotland, which is what is called as the Act of Union of 1707. questionல வந்து which are the following countries signed the Act of Union of 1707 கேட்டிங்கன்னா இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தே ஆர் ஃபார்மிங் திஸ் ஆக்ட் ஆஃப் யூனியன் கீழே யுனைடெட் கிங்டம் ஆஃப் பிரிட்டன், கிரேட் பிரிட்டனை ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து மேக்ஸிமம் யார் இருக்காங்கன்னா இங்கிலீஷ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஈவன் தான் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், யாரெல்லாம் எத்னிக் குரூப்ஸ் இருக்காங்க, இங்கிலீஷ், வெல்ஷ் அண்ட் வி ஹாவ் ஸ்காட் அண்ட் ஐரிஷ். ஸோ இது இருந்தாலுமே இங்கே ஆல்ரெடி என்ன இங்கிலீஷ், இங்கிலாந்து பீப்புளும்
ஸ்காட்லாண்ட் பீப்புள் ஜாயின் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் இங்கிலீஷ் தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ growth ஆஃப் பிரிட்டிஷ் ஐடென்டிட்டி சப்ரெஸ்ட் ஸ்காட்லாண்ட்ஸ் டிஸ்டிங்டிவ் கல்ச்சர். ஸ்காட்லாண்டோட கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அவங்களோட நேஷனல் ட்ரெஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே வந்து மென் ஆல்சோ தே வியர் அ ஸ்கர்ட் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ், அது வந்து அவங்களோட நேஷனல் ட்ரெஸ். ஸோ அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் அதாவது டுகெதர் தே ஃபார்ம் த கண்ட்ரி, பட் ஸ்டில் த ஸ்காட்லாண்டோட ஐடென்டிட்டி வந்து அங்கே வந்து கொண்டு வர கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரிட்டன் பார்லிமெண்ட்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. So what happens? The British identity is suppressing the Scotland's identity. Scottish people ஓட identity என்ன ஆகுது? Suppress ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுது? அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜ் கேலிக் லாங்குவேஜ் பேசக்கூடாதுன்னோ, அதே மாதிரி அவங்க நேஷனல் ட்ரெஸ் ஆஃப் ஸ்காட்லாண்டை போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்ரீலங்காவில் பவர் ஷேரிங் பண்ணலை. நம்ம வந்து டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். when someone is refusing power sharing, மைனாரிட்டி மெஜாரிட்டி என்னவா இருந்தாலும் பவர் ஷேரிங் பண்ணல அப்படின்னாவே வாட் வில் ஹேப்பன்? தே வில் ஹாவ் சென்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே, பீப்புள் வில் ஸ்டார்ட் அஜிடேட்டிங். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஆல்ரெடி பிரிட்டிஷ்ல இங்கிலாந்து இருக்காங்க, அண்ட் தென் வி ஆல்சோ ஹாவ் ஸ்காட்லாண்ட். இப்போ என்ன ஆக ஆரம்பிக்குது? ஒன் மோர் கண்ட்ரி இஸ் கம்மிங், விச் இஸ் அயர்லாண்ட். புரியுதா? இவங்க எல்லாமே எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்ல பிரிட்டன், கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நார்தர்ன் சீ கிட்ட ஒரு ஒரு பிளேஸ் இருக்கும். இவங்க எல்லாம் சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் அங்கே பக்கத்தில். அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் இங்கிலாந்து அதில் ஒரு பிளேஸ் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து they are forming it as the Great Britain. ஸோ அயர்லாண்ட் வாஸ் அ கண்ட்ரி டீப்லி டிவைடட். மெயினான விஷயம் பிரிண்ட் கல்ச்சரை நம்ம பார்த்துருப்போம். கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு 2 டிவிஷன் இருக்கும் கிறிஸ்டியானிட்டியில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாண்ட்லேயும் கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்குள்ள பெரிய டிவிஷன் இருக்கு. தே ஆர் டீப்லி டிவைடட். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இங்கேன்னு இல்லை, இந்தியாவில் இதே தான் பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரிக்குள்ளேயோ ஒரு நேட்டிவான ஸ்டேட்டுக்குள்ளேயோ 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் பெரிய சண்டைன்னா இங்கிலாந்து உள்ள பூந்து பிரித்து விட்டு அந்த கண்ட்ரி அப்படியே இங்கிலாந்து எடுத்துக்குவாங்க. அதான் இங்கேயும் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கிலீஷ் ஹெல்ப் த ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் ஆஃப் அயர்லாண்ட். இந்த கேத்தலிக்ஸ் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்ல இங்கிலீஷ் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அந்த ப்ரொட்டஸ்டன்ட்ஸோட டாமினன்ஸை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு லார்ஜ்லி கேத்தலிக் கண்ட்ரியாக இருந்த இடத்துல பிரிட்டிஷர்ஸ் ஆர் ஹெல்பிங், இங்கிலாந்து பீப்புள் ஆர் ஹெல்பிங் த ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் தயர் பவர். கேத்தலிக் ரிவோல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ இதை வந்து கேத்தலிக்ஸ் வந்து பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டாக போராடி தேவர் சப்ரெஸ்ட். கேத்தலிக் ரிவோல்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக போராடுறவங்க எல்லாத்தையுமே இங்கிலாந்து வந்து சப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரிவோல்ட் லெட் பை வுல்ஃப்டோன் அண்ட் ஹிஸ் யுனைடெட் ஐரிஷ்மென் 1798. இது வந்து கொஸ்டினாக கேட்கலாம். ஹூ லெட் த ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ்? ஸோ ஹூ இஸ் தட்? வுல்ஃப்டோன். He is a person who led the revolt against the British. Ireland was forcibly incorporated in the United Kingdom in 1801. So Act of Union நம்ம என்ன பார்த்தோம்? Act of Union of 1707ல யார் வராங்க? இங்கிலாந்து பிளஸ் ஸ்காட்லாந்து. புரியுதா? ஸோ அடுத்தது அவங்களோட ஐரிஷ் எப்போ ஜாயின் பண்ணுறாங்க? 1801. இதை நீங்கள் எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம்னு நான் சொல்கிறேன். 1707ல ஆக்ட் ஆஃப் யூனியன். இதெல்லாம் ஃபேக்ட் நோட்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். இங்கிலாந்து பிளஸ் ஸ்காட்லாந்து ஈக்குவல் டு கிரேட் பிரிட்டன். திரும்ப 1801ல கிரேட் பிரிட்டன் பிளஸ் அயர்லாந்து incorporated to today's the Great Britain. புரியுதா? ஸோ இதுதான் ஃபேக்ட் நோட்ல நீங்க இப்படிதான் எழுதி வச்சுக்கணும். ஸோ the new British nation was forged to do the propagation of dominant English culture. இவங்க ஐரிஷ் கல்ச்சரையும் சப்ரஸ் பண்றாங்க, அட் த சேம் டைம் they are also suppressing Scottish culture. அவங்க இங்கிலீஷ் கல்ச்சரை வச்சு டாமினேட் பண்ணி தான் the British nation. So the nationalism in Britain எப்படி ஃபார்ம் ஆகுது? It is formed through force. மற்ற இடத்துலலாம் people they are forming it, but here they are forming it through force. So எப்படி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா they are using symbols of New Britain. What is the symbols of New Britain? British flag. The name of the British flag is Union Jack.
The name of the British flag is Union Jack and the national anthem God Save Our Noble King. See you. National anthemல அவங்க என்ன பாடுறாங்க, அவங்க noble king, அந்த கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பாடுறாங்க. They are not singing that they have to protect the nation. God save our noble king. That is a symbol of New Britain. So இது ரெண்டு மூலமா அந்த யூனியன் ஜாக் மூலமாவோ காட் சேவ் அவர் நோபல் கிங் மூலமாவோ அவங்க எதை ப்ரமோட் பண்றாங்க, லாங்குவேஜை ப்ரமோட் பண்றாங்க. So once they are promoting the English language, keep one thing in mind. If any people are able to change the mode of communication, the language we speak, their culture can be easily controlled. அதுதான் இங்கே இங்கிலீஷ் பண்ணுறாங்க. புரியுதா? இந்தியாவில் வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷன் எதுக்காக கொடுத்தாங்க, பீப்புளுக்கு நிறைய விஷயம் தெரியணுமா, இல்லை, அவங்க பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவங்க நினைக்கிற விஷயங்களை நம்ம மைண்டில் ஏற்றுறதுக்கு. we wanted Indians to know English. அதான் இங்கேயும் அவங்க பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும், இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் they are very well known for making colonies. So they want to always capture someone. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. So symbols of New Britain மூலமா they are promoting English language. What are those symbols? Britain flag, Union Jack and a national anthem God Save Our Noble King. இது மூலமா தான் அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை ஸ்ப்ரெட் பண்றாங்க. So இது what it is happening is these symbols are actively promoted as the older nations survived only as the subordinate partners of this union. இதுக்கு முன்னாடி இருந்த மூணு நேஷனும் இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு சபார்டினேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. இந்த மூணு நேஷனுக்கு தனித்தனியா பவர் கிடையாது, இந்த யூனியனுக்கு தான் பவர் அப்படின்னு ப்ரொமோட் பண்றாங்க. ஏன்? they don't want the others to get separated. ஸோ இதுதான் பிரிட்டனோட கேஸ். ஸோ அடுத்தது விஷுவலைசேஷன் ஆஃப் நேஷன் அப்படின்னா, இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஃபீலை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தே வாண்டட் டு கிவ் அ பிக்சர் ஆஃப் அ நேஷன். மேப் போதும் இல்லை மேம் அப்படின்னா, மேப் ஒரு லொக்கேஷனுக்காகவே ஒழிய ஒரு எமோஷன்ஸை கொடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பாரத் மாதா பிக்சர். ஸோ வாட் வி சே மதர் லேண்ட். ஸோ வி டெபிக்ட் அவர் நேஷன் அஸ் அ ஃபீமேல் கேரக்டர், ஒரு மதராக நம்ம டெபிக்ட் பண்ணுறோம். So when we see our nation as a mother, we have this nationalism feeling. We show our love to our mother, which is called as nationalism in any country. So that way, all the nations are visualizing themselves in different forms. So through that only, what happens is the sense of nationalism is spreading among people in the Europe. So wherever a country can forms of personification நடந்ததுன்னு பார்ப்போம். What is this personification? ஒரு நேஷனை conveying a nation as a person, அதுதான் பர்சானிஃபிகேஷன். இப்போ நம்மலாம் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்சனுக்கு அனிமலோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லுவோம். ஹீஸ் ஸ்ட்ராங் லைக் அ லயன், கரெக்டாக, கிரேஸ்ஃபுல் லைக் அ பீகாக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கண்ட்ரியை ஹியூமன் பீயிங்கோட அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு பர்சனாக, கண்ட்ரியவே ஒரு பர்சனாக பார்க்குறாங்க. அதுதான் பர்சானிஃபிகேஷன். 18th and 19th சென்ச்சுரியில் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பர்சானிஃபிகேஷன் பண்ணுறாங்க நேஷனை. கண்ட்ரி ஒரு பர்சனாக டெபிக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வாட் தே ஆர் சூசிங் இஸ் தே ஆர் சூசிங் ஃபீமேல் ஃபிகர். ஏன் ஃபீமேல் ஃபிகர்? வை? பிகாஸ் இஸ் தட் த மதர் லேண்ட் அப்படின்னு சொல்கிறப்பவே தட் சென்ஸ், தட் எமோஷன் ஆஃப் ப்ரொடெக்டிங் அவர் மதர், த எமோஷன்ஸ் ஆஃப் லவ்விங் அவர் மதர், இதெல்லாம் வருது இல்லையா? அதனால தான் they're promoting the country as a female figure. The female figure became the allegory of the nation. And the nation oda ஒரு சிம்பிளா அந்த ஃபீமேல் ஃபிகர் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் French Revolution artists என்ன பண்றாங்கன்னா female allegory to portray ideas such as liberty, statue of liberty, so justice, republic, இதுக்கெல்லாமே அவங்க ஒரு ஃபீமேல் கேரக்டரை அவங்க சேஞ்ச் பண்றாங்க. So that is why most of the nations use a female character as the depiction of their own country. அப்படி இந்த அலகரினா என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் அப்டிராக்ட் ஐடியா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் கிரீட், என்வி, ஃப்ரீடம், லிபர்ட்டி, இந்த மாதிரியான ஐடியாவுக்கு ஒரு பர்சனாக மாற்றுறது, ஒரு பர்சனாவோ திங்காவோ சேஞ்ச் பண்ணுறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அலெக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலெக்ரிக்கல் ஸ்டோரி ஹேஸ் டூ மீனிங்ஸ். ஒன் இஸ் லிட்ரல் மீனிங், சிம்பாலிக் மீனிங். ஸோ ஒரு லிபர்ட்டி, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு ஒரு சொல்கிறோம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி யூஎஸ்ஏல இருக்கு. ஸோ ஃப்ரான்ஸ் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க யூஎஸ்ஏக்கு. இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி என்ன பண்ணும்? ஸோ இட்ஸ் அ விமன் ஹூஸ் ஹேவிங்
ஒரு ஃபயர் இதை வந்து கையில் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குமா? ஸோ யூ ஆர் சீயிங் லிபர்ட்டி அஸ் அ விமன் ஹூ இஸ் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் ஹூ இஸ் ஹேவிங் த ஹேண்ட் அ டார்ச் இன் த ஹேண்ட் விச் மீன்ஸ் தட் இட் இஸ் லைட்டிங் த சரௌண்டிங். அந்த ஐடியா நம்ம மைண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு டெபிக்ஷனை தான் இதை வந்து அலக்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா லிட்டரல் மீனிங் ஒன்று இருக்கும், சிம்பாலிக் மீனிங் இருக்கும். ஃப்ரான்ஸில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் என்னென்னா மேரியன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏன் இந்த மேரியன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு பாப்புலரான கிறிஸ்டியன் நேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் சூஸிங் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அ பாப்புலர் கிறிஸ்டியன் நேம் அண்ட் த பீப்புள்ஸ் நேஷன். இது இந்த பிக்சரை பார்த்து we can say that இது வந்து பீப்புள்ஸ் நேஷன், இது நம்மளோட நாடு. ஸோ அது வந்து ஒரு மதர் லேண்ட் அப்படிங்கிற ஃபீலிங் கொடுக்கறதுக்காக தான் they are making this. So characteristics drawn from the liberty and republic, red cap போட்டிருக்கோம், ட்ரை கலர் காக்கேட் இருக்கிறது, இதெல்லாம் வச்சு தான் என்ன அந்த கேப் வந்து ரெட் கலர் கேப்பு. ஸோ திஸ் இஸ் ஆல் ஆர் ஹேவிங் இது வந்து ஒரு ஃப்ரான்ஸோட ஒரு டெபிக்ஷன். அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுறதுக்காக அது ஒரு பர்சனாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாச்சூஸ் ஆஃப் மெரியன் வந்து எதுக்காக பப்ளிக்ல அங்கங்கே வச்சுருப்பாங்க, எதுக்குன்னா டு ஸ்ப்ரெட் த சிம்பிள் ஆஃப் யூனைட்டி அண்ட் பர்சுவேட் தெம் இன் டு ஐடென்டிஃபை வித் இட். நம்ம மக்கள் வந்து நாட்டோட சேரணும், நம்ம நாடு தான் நம்மளுக்கு முக்கியம் நினைக்கணுங்கிறதுக்காக தான் அங்கங்கே இந்த ஸ்டாச்சு ஆஃப் மெரியனை வச்சு மக்களோட மைண்டில் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ த இமேஜஸ் வேர் மார்க்ட் ஆன் காயின்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ், அதையும் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு ஸ்டாச்சு ஆஃப் மெரியன் வருது. ஸோ தேர் ஆல்வேஸ் கீப் ஆன் ரிமைண்டட் தட் நேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் திங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிபர்ட்டி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ரிபப்ளிக் வேணும், நமக்கு ரிபப்ளிக் தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. அதே மாதிரி ஜெர்மனியில் என்ன அப்படின்னா ஜெர்மானியா, நம்மளோட பாரத் மாதா மாதிரி ஜெர்மனியில் they have ஜெர்மானியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அலக்ரி ஆஃப் ஜெர்மனி என்னன்னா ஜெர்மானியா. ஸோ she wears a crown of oak leaves and stands for heroism. இந்த பிக்சரில் வந்து அவங்க ஹெட் கியர் ஒன்று போட்டிருக்காங்கல்ல, அது என்னன்னா ஓக் லீஃப், ஓக் மரத்தோட லீஃப், அதோட சிம்பிள் என்னன்னா she stands for heroism. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்ல தான் இந்த பிக்சரை யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, இது வந்து கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிக்சர்ல இருக்கிற சில ஆட்ரிபியூட்ஸ் தான். ஸோ அவங்க ஓக் லீஃபை யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் என்ன, ஹீரோயிசம் டிபெக்ட் பண்ணுது. broken செயின்ஸ் வந்து பீயிங் ஃப்ரீடு, அவங்க கையில் இருக்கிற broken செயின்ஸ். ஸோ அதோட ரீசன் என்னன்னா அவங்க வந்து இந்த இடத்துல பாருங்க ஒரு செயின் வந்து பிரேக் ஆயிருக்கும், இந்த காலில் அப்படி பிடிக்கிற மாதிரியான ஒரு செயின் வந்து பிரேக் ஆயிருக்கும் அந்த ஃபோட்டோவில். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து ஃப்ரீ ஆகியிருக்காங்க, she has been freed, she has been released அப்படிங்கிற சிம்பிளுக்காக. அண்ட் தென் ஸ்வாட், அவங்க கையில் ஸ்வாட் வச்சுருக்காங்க, நாங்கள் எப்போ வேணாலும் திரும்ப சண்டை போடுவோம், we are ready to fight அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த பிக்சர் இருக்கும். அண்ட் தென் ஆலிவ் பிரான்ச் அரௌண்ட் த ஸ்வாட் இருக்கும், நாங்கள் சண்டையும் போட தயார், அதே மாதிரி நாங்கள் பீஸ்க்கும் தயார். இதில் ஒரு ஆலிவ் பிரான்ச் இருக்கா? ஸோ இது என்ன அப்படின்னா ஆலிவ் பிரான்ச் ஜென்ரலி இஸ் டு டெபிக்ட் தட் வி வாண்ட் டு மேக் பீஸ், நாங்கள் சமாதானம் போகிறதுக்கும் தயார், நாங்கள் சண்டை போடுறதுக்கும் தயார் அப்படிங்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. பிளாக் ரெட் கோல்டு ட்ரை கலர் ஃப்ளாக், இவங்க ஃப்ளாக்ல பிளாக் ரெட் கோல்டு 3 கலர் இருக்கா? இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஃபிளாக் ஆஃப் லிபரல் நேஷனல்ஸ் பேண்ட் பை டியூக்ஸ் ஆஃப் ஜெர்மன் ஸ்டேட். அதுதான் அந்த ஃபிளாக். ஜெர்மன் ஸ்டேட்ஸோட டியூக்ஸ் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து திரும்பவும் டெபிக்ட் பண்ணுறாங்க, பீப்புள் எங்களுக்கு ரிபப்ளிக் தான் வேணும் அப்படின்னு டெபிக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ரேஸ் ஆஃப் ரைசிங் சன், இதில் பார்த்தீங்கன்னா சன்ரேஸ் வருதா, இதுலேருந்து இப்படி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த சன்ரேஸ். இதுக்கான அர்த்தம் என்னன்னா புதுசாக ஒரு உலகம் ஃபார்ம் ஆகுது, பிகினிங் ஆஃப் நியூ எரா, இது வரைக்கும் இருந்ததெல்லாம் போதும், எங்களுக்கு புதுசாக ஒரு நேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக தான். இது கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஸ்வாட், we are ready to fight. Olive branch, we are ready to make peace also. The oak leaves, symbol of heroism. Broken chains, symbol of freedom. பின்னாடி இருக்கிற ரேஸ், சன் ரேஸ், இட் இஸ் a symbol of new era. இந்த ஃபிளாக் வந்து என்னன்னா டியூக்ஸ் வந்து பேன் பண்ண ஃபிளாகை திரும்பவும் அவங்க வச்சிருக்காங்க. திஸ் இஸ் வாட் இஸ் ஜெர்மன். ஆனால் அங்கே என்னாச்சுன்னா 1850 இது வந்து ஜூலியஸ் ஹப்னர் வரைஞ்சது. அப்போ என்ன ஆகும்னா ஜெர்மனி வந்து லூஸ் பண்ணியிருக்கோம், இட் வுட் ஹவ் லாஸ்ட் இன் அ வார். ஸோ அது என்ன அர்த்தம்னா ஃபாலன் ஜெர்மானியா விழுந்துட்டாங்க. இட் இஸ் த டெபிக்ஷன் தட் த ஜெர்மனி இட் செல்ஃப் has fallen அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிக்சர். ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஆர் டெபிக்டிங். எப்படி டெபிக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா?
ஒரு அவ்வளோ கெத்தான ஒரு ஃபீமேலான கேரக்டரை ஒரு வார் தோத்தோன்னே அவங்க விழுந்த மாதிரி காமிக்கிறப்ப மக்கள் மனசில் என்ன ஆகுது, ஒரு நேஷனலிசம் ஃபீல் வருது. ஐயோ நம்ம கண்ட்ரியவே தோக்கடிச்சிட்டாங்களே, நம்ம கண்ட்ரியை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் கொண்டு வரதுக்காக தான் இந்த பிக்சர் இந்த ஆர்டிஸ்ட் வந்து இப்படி டெபிக்ட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள் ஆஃப் நேஷனலிசம் எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா, நம்ம நிறைய வார்த்தைகளில் சொல்கிறத விட நம்மளோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான இந்த கேரக்டரிஸ்டிக்ஸேஷன் பர்சானிஃபிகேஷன் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த இம்பீரியலிசம்க்கும் நேஷனலிசம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கண்ட்ரியை நம்ம காப்பாற்றுறது நேஷனலிசம். பட் என்னைக்கு அது ரொம்ப அதிகமாக போய் நம்ம கண்ட்ரியை காப்பாற்றணும்னா மற்ற கண்ட்ரியை அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இம்பீரியலிசம். That is what they are saying here. Nationalism no longer retained its idealistic, liberal, democratic sentiment. French Revolutionலயே பார்த்தீங்கன்னா நெப்போலியன் பொனார்பேட் என்ன பண்ணுவார், ஸ்டார்டிங்கில் அவர் அங்கே நேஷனலிசம் ஃபீலிங்கை கொண்டு வருவார். கொஞ்ச நாளில் அவர் மற்ற கண்ட்ரியை கேப்சர் பண்ண ஆரம்பிப்பார். In name of spreading nationalism, in name of spreading republic and democratic ideology, he started capturing other nations. He started attacking other nations beyond their wish. That's imperialism. So of the first half of century, but became narrow creed with limited ends. கடைசியா the nationalism என்ன ஆகுது, ஒரு limited endsக்கு போயிடுச்சு. Nationalist group became increasingly intolerant of each other and they were ready to go to war. அவங்களுக்குள்ளே என்னாடு தான் பெருசுன்னு அதிகமாகி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. மேஜர் யூரோப்பியன் பவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ணி நேஷனலிஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபியர்ஸ்லி ஜெல்லஸ் ஆஃப் ஈச் அதர். ஒருத்தர் அவங்களே they are jealous of each other. பக்கத்து நாடு மேலே பெருசாக அவங்களுக்கு மதிப்பில்லை, பொறாமை வர ஆரம்பிக்குது. அண்ட் அவங்களுக்குள்ள சண்டை வருது. ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஆஸ்ட்ரோ ஹங்கேரி இவங்களுக்குள்ளலாம் சண்டை வர ஆரம்பிச்சது. ரொம்ப மோசமான சண்டை வருது. ஆஸ்ட்ரோ ஹங்கேரி வந்து ட்ரேட் அண்ட் காலனிஸ், நேவல் மிலிட்ரியில ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறாங்க. அப்போதான் என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சண்டையெல்லாம் போய் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் முடியுது. புரியுது நான் சொல்றது? நேஷனலிசம்ங்கிற ஃபீலிங் அவங்களுக்குள்ளேயே நல்லா டெவலப் ஆகி நல்ல விதமாக போகாமல் அது மற்ற கண்ட்ரீஸ் மேலேயும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறதுனால தான் என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள ஜெல்லசி, அவங்களுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகி இன்டென்ஸ் ரைவலரி போய் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் போகுது. இதனால் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் த எண்ட், வாட் இஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் இன்டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னா, number 1, nationalism aligned with imperialism which led to the Europe to disaster in 1914. What is this? World War I started in 1914. Keep one thing when it comes to war. இன்னைக்கு உலகத்தில் நிறைய வார் நடக்குது. யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் லாஸ் 2 பக்கமும் இருக்கும். அதே மாதிரி அங்கே பெரிய லீடர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஹெட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் தான் வார் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாலுமே இதில் கஷ்டப்பட போகிறது யார் அப்படின்னா சிவிலியன்ஸ், பீப்புள். சிவிலியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மிலிட்டரி இல்லாத பீப்புள், காமன் பீப்புள், இன்னசென்ட் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் சிவிலியன்ஸ். ஸோ இந்த வேர்ல்டு வாரில் யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அதெல்லாம் முக்கியமே இல்லை. பட் சண்டை போட்ட எல்லா நேஷனுமே தே லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தே லாஸ்ட் லைஃப்ஸ். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. உடனே செகண்ட் வேர்ல்டு வாரும் வந்துருச்சு. ஸோ தட் இஸ் த இஷ்யூ when it comes to 1934 in terms of 20 yearsல அடுத்த வாரம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் யூரோப்பியன் ஐடியாஸ் ஆஃப் நேஷனலிசம் were now nowhere replicated for people everywhere developed their own specific variety of nationalism. ஒரு நேஷனலிசம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ நேஷனலிசம்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, இதுதான் கரெக்டான நேஷனலிசம் நிறைய பேர் தெரியாமல் இம்பீரியலிசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இம்பீரியலிசம்னா என்ன, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை டாமினேட் பண்ணுறது, சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் இம்பீரியலிசம். பிரிட்டிஷ் இந்தியா மேலே பண்ணது இம்பீரியலிசம், அதை காலனியாக மாற்றினது காலனைசேஷன் சொல்லுவாங்க. இம்பீரியலிசம்னா என்ன, ஒன் கண்ட்ரி எக்ஸர்ட்டிங் பவர் ஓவர் த அதர் கண்ட்ரி வித்தவுட் தேர் பெர்மிஷன், வித்தவுட் தேர் விஷ். Anti-imperial movements developed everywhere where nationalists and wanted to form nation state. Colonies of European nations began to oppose imperial domination. The example is India. So இந்தியாவிலே நேஷனலிசம் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் எதுக்காக, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கண்ட்ரி கிட்ட இருந்து நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நேஷனலிசம் ஃபார்ம் ஆச்சு. அதுதான் ட்ரூ நேஷனலிசம். When a country has a feeling of one nation to protect its own people, you call it nationalism. But when a country
in belief of protecting its own people, becoming more greedy and starting to control other country, you call it imperialism. So nationalism is good, imperialism is not good. That is why imperialism has led to these things, which led to the destruction of Europe in few days. In few years Europe was once so powerful nations, especially first world war அப்புறம் பாத்தீங்கன்னா யூரோப்ல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த நேஷன்ஸ் எல்லாம் பவர் கம்மியாகி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் அதர் நேஷன்ஸ் ஜப்பான் ரஷ்யா இவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்போ. அதனால தான் என்னாச்சு, யூரோப்பியன் கண்ட்ரீஸும் இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு தான் ஃபியூச்சரில் தெர் வாஸ் திஸ் வேர்ல்டு வார் 2. ஸோ whenever the feeling of oneness lies among people, whatever we have to remember is we are all human beings. It's just a geographical difference, but as a species we are all same. We should complement each other, we should not fight among each other in any name. என்ன நேமாக வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் ரீசனாக இருக்கலாம், ஆனால் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கூடாது. ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஏன்னா எல்லாருமே ஈக்குவல் தான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, all are equal, nobody is above anyone. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைன். ஸோ ரொம்ப பொட்டென்ஷியலான டாபிக் இது, நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இல்லைன்னா நான் உங்களுக்கு கொஷினுமே ரெடி பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் பி ரெடி. வாட் தீஸ் டாப் கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எக்கானமி இன்னும் 2 நாளில் ஃபினிஷ் ஆகிடும். நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இனிமேல் நிறைய ரிவிஷன்ஸ் நம்ம பார்ப்போம். Thank you so much. I'll meet you again with these kind of very good sessions. Thank you. All the best.